Hi students, this is Tirumala Max YouTube channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அஃபிஷியல் ஆன்சர் கீ. இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் அலோகேட் பண்றத பத்தி தான் இந்த வீடியோ. So before going to write your examination, please go through this entire video. Definitely this will be very helpful for you, my dear children. So please make note of that and read your exams accordingly. So please go through this video now. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மொழி பாடம் தமிழ் விடை குறிப்பு. உங்களுக்கு இதில் எப்படி மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸ் எப்படி எழுதணும். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க இது ஜஸ்ட் அ ஃபார்மேட் ஒன்லி. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க மார்க்ஸ். அதாவது எப்படின்னா 1ன்னு எழுதிட்டு அதுக்கு ஆவோ இல்லை இ ஏதாவது ஒன்று ஆப்ஷன் போட்டுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு கொடுத்துருக்காங்க. தென் ப்ளஸ் உங்களுக்கு அதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன்ஸும் எழுதிட்டு ஆன்சர் எழுதணும், அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து 1 மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதை உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஓகே, கொஷின்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வித் ஆன்சர்ஸோட இருக்கணும் ஃபர்ஸ்ட். இது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான விடை குறிப்பு. இது ஜஸ்ட் அ ஃபார்மேட் ஒன்லி. உங்களுக்கு இது வந்து ஃபார்மேட்டை நீங்கள் படித்தா போதும். ஸோ இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க பாருங்கள். எவையேனும் நான்களுக்கு மட்டும் விடையணும்னா ஸோ 21st கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதில் உரைநடையும் கவிதை இணைத்து யாப்புகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கும் கவிதை வடித்து வசன கவிதை இருந்தால் ஃபுல் 2 மார்க் போடுறாங்க. அல்லது இங்கே பாருங்கள், விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. ஸோ அதை வந்து பொருத்தமான எழுதிப்பின் மதிப்பெண் வழங்க. இந்த மாதிரி எந்த கேள்வியாக இருந்தாலும் கொஸ்டின் மார்க் இஸ் வெரி மஸ்ட். கொஸ்டின் மார்க் நீங்கள் போட்டுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கு மார்க் போடுவாங்க. பிறகு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 2 மார்க். இது கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் அ ஃபார்மேட் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஐ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், திஸ் இஸ் அ ஃபார்மேட். ஒரு பார்ட்ஸ் எழுதும்போது 4 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் அடங்குங்க. அதாவது நிறைய ஆன்சர்ஸ் இருந்தாலும் ஒரு 4 ஆன்சருக்கு எழுதினாலும் உங்களுக்கு அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 2 மார்க்ஸ்க்கான மார்க் அலோகேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் சில்ட்ரன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வழங்குக. அதாவது உங்களுக்கு இதில் என்னென்ன வேல்யூஸ் பாருங்க, அது என்ன தொகைன்னு கேட்குறாங்க, அது இதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பெண்கள் ப்ளஸ் பகுபதர் உறுப்பினருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பிரித்து எழுதுறீங்க பாருங்க. அந்த பகுபத உறுப்பினக்கத்தில் அது பிரித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அதை எழுதுறது வினைங்கோள் வினைமுற்ற விதி பகுதின்றதுக்கு ஸோ பொருத்தமான வினைகளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெண்பா ஆசிரியர்னா அதுக்கு 1 மார்க்கு, ஆசிரியர் அதோட என்ன ஓசை எழுதுறதுக்கு அதுக்கு உங்களுக்கு 1 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தென் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன பார்க்குறோம்னா நம்பிக்கை செயல குறிப்பு. இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து பாருங்க, அதெல்லாம் என்னென்ன அண்டர்லைன் பண்ணணுமோ பாருங்க, அதுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி அதுக்கான வார்த்தைகள் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான 2 மார்க் வழங்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பாருங்க, 3 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 3 மார்க். ஸோ இது நல்லா கவனிங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் நீங்கள் 3 எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, அல்லது 2 பழைய நிலையிலும் பழைய புத்தகம் அது மாதிரி எழுதுனீங்கன்னா 1.5 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ தென் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஒன் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல எவையேனும் 3 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் அளிக்கவும். பாருங்க, இது கவர்மெண்ட் சொல்லிருக்கிறது. கொஸ்டின்ஸ்ல வந்து 3 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்க. அதனால நீங்க 3 பார்ட் கரெக்டாக எழுதினாலே போதும், முழு மதிப்பெண் உங்களுக்கு வழங்குவாங்க. எவையேனும் 3 எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் அளிக்கவும் அப்படின்றாங்க. அடிமாறாமல் எழுதுங்க. 4 வரி கேட்டிருந்தாங்கன்னா 4 மார்க்கு பாருங்க. 4 வரிகள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்குங்க. ஸோ அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டு எத்தனை எழுத சொல்கிறாங்களோ அது எத்தனை மார்க்குக்கு நம்மள எழுதணும். ஸோ தென் கோஸ் டு 3 மார்க்ஸ். ஸோ அதில் பாருங்கள், தண்ணீர் அந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். கொஸ்டின் ஆன்சர்ஸில் பாருங்கள் 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்கு. தென் கோஸ் டு அலகிடுதல். அலகிடுதலில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் போட்டு எழுதுறது ப்ளஸ் அதுக்கப்புறம் பிறப்பு அந்த லாஸ்ட் எழுதுறதுக்கு 1 மார்க் வரும். மீதி 2த்துக்கு வந்து 2 மார்க் வரும் உங்களுக்கு. இது அதோட ஸ்பிளிட்டப். தென் கோஸ் டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்க்கு பாருங்க, உங்களுக்கு 5 மதிப்பெண் இருக்கு. பொருத்தமான 5 ஓமை உருவகங்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ 5 பாயிண்ட்ஸ்க்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்றாங்க மை டியர் சில்ட்ரன். ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட் அண்ட் கெட் பெனிஃபிட் ஆஃப் தட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கடிதம். கடிதம் பாருங்க, 4 இடம் அதுக்கு 1/2 மார்க்கு. வெளித்தொடர் எழுதுறதுக்கு, கடித செய்தி எழுதுறதுக்கு 2 மார்க்கு,
முடிவு எழுதுறதுக்கு 1 மார்க்கு பாருங்க. அப்புறம் உரைமேல் முகவரிக்கு அதுக்கு 1 மார்க்கு. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. தென் புகார் கடிதம் எழுதுறது பாருங்கள், அனுப்புனருக்கு 1/2 மார்க், பெறுநர் 1/2 மார்க், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மார்க்ஸ் தான். அதெல்லாம் வெளித்தொடர், பொருள், கடித செய்தி, முடிவு, இடம், நாள், உரைமேல் முகவரி இதெல்லாமே உங்களுக்கு half மார்க்ஸ் கொடுத்து மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு 5 மார்க்ஸ். படம் பொருத்தமான 5 தொடரை எழுதுனா 5 மார்க். அது நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் எழுதுது. மேல்நிலை வகுப்பு சேர்க்க விண்ணப்பம். ஸோ அது வினாத்தாளில் இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அது விண்ணப்பம் எழுதுறதுக்கு 5 மார்க்கு. தென் இது வந்து பின்சொல் பேசுவதால் இது பொருத்தமான 5 கருத்துக்களை பற்றி எழுதுறது உங்களுக்கு 5 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அது நம்ம ஓனாக எழுதுறது தான். ஸோ மொழிபெயர்ப்பு அதை கதையை பார்த்து நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு 5 மார்க்ஸ் 5 இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுறது தான். தென் கோஸ் டு 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸில் பாருங்கள், ஒரு டாபிக் ஹெட்டிங் போடுறீங்க, எழுதுறீங்க, அதுக்கு 2 மார்க். ஸோ அது மாதிரி ஒரு டாபிக் போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதுனா யூ வில் கெட் திஸ் பர்டிகுலர் மார்க், மை டியர் சில்ட்ரன். பொருத்தமான கருத்துக்களை எழுதியிருப்பின் மதிப்பெண்கள் வழங்குக. ஸோ அது மாதிரி எழுதுனா உங்களுக்கு மதிப்பெண் வழங்குன்னு சொல்கிறாங்க. தென் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன். கதை மாந்தர், அது மனிதநேயம், நண்பர் குப்புசாமி, அது மாதிரி அது ஹெட்டிங் எழுது. கதை பகுதியை ஒட்டி உட்தலைப்புகள் கீழ்கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தால், நல்லா கவனிங்க, உட்தலைப்புகள் இருந்ததுதான் தான் மார்க் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க உங்களுடைய பரீட்சைக்கு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Thirumal Maths யூடியூப் சேனல் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் சேனல். And based on this form you can definitely get about good marks. இந்த மாதிரியான டீடைல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா definitely you will be getting a very good mark, my dear children. With this I hope இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Thirumal Maths YouTube channel and forward to your friends also with this channel. And I wish you all success in your examination, my dear children. Thank you so much. Bye. Take care.